பாஸ் சீசன் 8 ஆரம்பித்தெடுத்து. இது நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. ஏலே என்னாலே ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லி சொல்லி கடைசியில மொத்த விஜய் டிவி தூக்கி வந்து உள்ள வச்சிருக்கீங்க. என்ன கண்டராவி மாது கடைசி பொண்ணு அப்படிதானே? போன சீசன்ல எல்லாம் ஆண்டவரை பயங்கரமா எல்லாரும் பொழந்துட்டீங்க. அதனால இந்த தடவை உஷாரா அவரு ஏதா இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு வச்சிட்டாரு. அவர் ஆயிடுச்சுன்னா முன்ன பின்ன பார்த்து பேசிப்போம். தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஓகேவா? உங்களை யாராவது கேட்டாங்கன்னா என்னைய பக்கத்து தீர்ப்பாளர் கேளுங்க சொல்லிடுங்க. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? அப்புறம் என்னப்பா ஊட்ட சுத்தி காட்டுறேன்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக எனக்கு நேத்து தான் ஒரு விஷயமே தெரியும். இவர் பேர் விஜய் சேதுபதி கிடையாதான், விஜய் குருநாத சேதுபதியா. விஜய் குருநாத சேதுபதி சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பிக் பாஸ் வீடு நடுவுல ஒரு கோடு வரப்போறதெல்லாம் பலி ஆடுன்னு சொல்லி ஸ்டார்டிங்லயே ஒரு கேம் டெஸ்ட் வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இந்த வீட்டில் என்ன ஆச்சரியம் இருக்குன்னு தெரியும். ஒரு பக்கம் சிங்கிள் காட் பெட், நிறைய பாத்ரூம்னு எக்கச்சக்க வசதிகள். இன்னொரு பக்கம் 3-4 பேர் சேர்ந்து படுக்கிற மாதிரி பெட், அதே மாதிரி பாத்ரூம் வசதியும் கம்மி. நல்ல வேலை பெட் ஷேரிங் போட்ட மாதிரி பாத்ரூம் ஷேரிங் போடாம விட்டானுங்களே. திரும்புங்க. கர்மா என்ன இப்படி நாறுது? அது கண்டஸ்டன்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரும் பார்த்தலாமா? அளவலன்னு பேசாம கடகடன் மெயின் ஹைலைட்ஸ் உங்களுக்கு 10 நிமிஷத்துல கவர் பண்ணிடுறேன். முதல் கண்டஸ்டன்ட் பேட்மேன் எனும் ரவீந்திரன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இந்த மனுஷன் 7 வருஷமா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காராம். அது ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டாரு. இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா இவர் எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்காரு. உள்ள வந்தா எல்லாம் வச்சு செய்வாங்க தெரிஞ்சுதான் வந்தன்றத ரொம்பவே தைரியமா சொன்னாப்ல. அப்ப ஆப்ப எதிர்பார்த்தா வந்திருக்காரு இல்ல? கரவலியா போக கைமா பண்ணிடுவாங்க. ரொம்ப அவளோட உருவாக்குறாங்க. விஜய் சேதுபதி எந்த கேள்வியை கேட்டாலும் இவர் நாசுக்கா எஸ்கேப் ஆகிறதுக்காக சம்மந்தம் இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வானம் பூமி நெருப்பு காத்து தண்ணி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. எல்லாமே கருத்துக்கள் தான், உண்மைகள் இல்ல. அவர் சம்மந்தம் இல்லாம பேசுறாருன்னு தெரிஞ்சோம் கீழே இருக்கிற கூட்டம் இன்னும் ஆண்டவர் இருக்கிற நினப்பிலேயே உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய பதில். அதுல நடுவில் ஒரு கூட்டம் கை வேற தட்டுது. இதுல ஹைலைட்டே இவர் ஃபேமஸ் ஆனதே வனிதாவை வச்சுதான்றத ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. 20 வனிதாவுடைய அவங்களுடைய நல்லாசையால லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே 20 வனிதா 21 அனிதான் போயிட்டே இருக்கும்போது டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இவர் பல பிட்டுகளை போட்டு சமாளிச்சுட்டு உள்ள போனதும் விஜய் சேதுபதி பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில ஒரு மூக்காட்சி விட்டாரு. சார் பேசும்போது நல்லா அப்படி இப்படி உருட்டினாப்ல சார் இல்ல? இது என்ன பிரமாதம்? இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அவர் உள்ள போனதும் ஒரு பஞ்சு டைலாக் விட்டாரு பாருங்க. அதை கேட்டாலே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. இப்பதான் எலிஜிபிள் கண்டஸ்டன்ட் வந்திருக்கான். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. தனியா ஓடுறதுலாம் நியாயமா? என்னையும் ஜிபி முத்து மாதிரி புலம்ப விட்டீங்களா? எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? அடுத்த கண்டஸ்டன்ட் சாச்சனா. இவங்க மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்சவங்க. சாச்சனான்ற பேருக்கு ஏத்த மாதிரி முடி ஒரு பக்கம் சாச்சி விட்டுங்கிறாங்களே. ஜோக் இல்லையா? டேய் ஒரு அப்பா வச்சுட்டு அவர் பொண்ணை வந்து கூப்பிட்டுங்கிற. சரி நேரம் இல்லை அப்பதான் மூஞ்சி தெரியும். பாதி மூஞ்சி மறைச்சிருக்கால. அந்த புள்ளைய ரொம்ப பெருமையா பேசினாப்ல. ஸ்கிரிப்ட் கொடுத்தா கொஞ்சம் கூட பிசு தட்டாம மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்பாப்ல. அதே மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லி நிறைய பெருமையா பேசும்போது தான் அதுல உள்நோக்கம் தெரிஞ்சு. அதை எப்படி வாயால சொல்லுவேன்? முதல் எலிமினேஷனே நீதாமா. ஒரு நாள் கூட முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்ட்ராங்கா இரு. எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போய் நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் தஷா குப்தா. இவங்க பயங்கர ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. கண்டிப்பா நிறைய மொட்டை பசங்களுக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். 2.3 மில்லியன் சார். அப்படியாங்க? ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா?
ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இவங்க இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சாங்க. கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்ல. அடுத்த கண்டஸ்டன்ட் சத்யா. இவர் ஒரு சீரியல் ஆக்டர். ஏதோ ஜி5ல போலீஸா நடிச்சிட்டு இருக்காரு போல. அதே மாதிரி வர்றவங்க எல்லாரும் நான் நல்லது பண்றதுக்காக வந்திருக்கேன், என்ன நான் நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்கேன், அன்பை சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன் புரடாவா விட்டுக்கிட்டு இருக்கேன். விஜய் சேதுபதிக்கு காண்டாயிடுத்து. பிக் பாஸ்ல வரவங்க எல்லாம் பேசிட்டு நான் ஒரு சாமியார் மட ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். அடுத்த கண்டஸ்டன்ட் தீபக். 90s கிட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்ச ஃபேவரட்டான சீரியல் ஆக்டர். கடைசியில எங்க போனாரு என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. இப்ப பிக் பாஸ் உள்ள வந்திருக்காரு. எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. இப்ப வந்து தர்ஷா குப்தாலாம் 2 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஆனா உனக்கு வரலன்னு சொல்லி உசுப்பேத்தி விட ஒரு இன்ஸ்டால வந்து 2.3 மில்லியன் சொல்லிட்டு உங்களோட ரொம்ப லேட்டா வந்தவங்களோட எல்லாம் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா கம்பீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்க இருக்கிற காம்படிஷன்ல வந்து எல்லாமே ஒண்ணுதான்ற மாதிரி ஆயிடும். ஆனா மனுஷன் கடைசி வரைக்கும் கண் கலங்காம ஸ்ட்ராங்கா பேசிட்டு போயிட்டாப்ல. அடுத்ததா வந்த கண்டஸ்டன்ட் ஆர்ஜே ஆனந்தி. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா உள்ள போனீங்கன்னா ஆம்பளைங்களா ஒரு பக்கம் பொம்பளைங்களா ஒரு பக்கம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இதுல ஆண்கள் எந்த பக்கம் பெண்கள் எந்த பக்கம் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வீட்டை போய் நல்லா சுத்தி பாருங்க. யாருக்கு எந்த பக்கம் வேணும் டிசைட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்ல ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி நேக்கு சிங்கிள் பெட் இருக்கிற நிறைய பாத்ரூம் இருக்கிற எக்கச்சக்க வசதிகள் இருக்கிற இடம் தான் வேணும்னு சொல்லி இடம் பிடிக்க கார்டன் ஏரியாவுக்கு போய் எந்த சோஃபால உட்கார்ந்துருந்தீங்களோ அங்க உட்காருங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் குக்கிட் கோமாளி சுனிதா. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி? சார் ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். காவு எப்பவுமே கொடுப்பாங்க பால். என் மனசுக்கு நீங்க தான் என் ஆளு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். பாருங்க சார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? சுனிதா நிறைய லூஸ்டா கூட்டாலும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அடுத்த கண்டஸ்டன்ட் ஜெஃப்ரி. இவர் ஒரு கானா பாடகர். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல கஷ்டப்பட்டு வந்தவர். இவரோட கதையை கேட்டு விஜய் சேதுபதியே கண் கலங்கிட்டாரு. ஜெஃப்ரி நானே லைட்டா ஃபீல் ஆயிட்டேன். அடுத்ததா சுனிதாவையும் ஜெஃப்ரியும் கூப்பிட்டு எந்த பக்கம் வேணும்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க 2 பேருமே சொகுசான பக்கம் தான் வேணும்னு அடம்பிடிக்க இது வேலைக்காகாது, எல்லாரையும் உள்ள கூப்பிடு. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணியே ஆகணும். இல்லனா அடுத்து 2 பேர் வராங்கல்ல அவங்க கிட்ட பவரை கொடுத்துட்டு உங்க எல்லாரையும் நைட் எல்லாம் வெளியே படுக்க வைக்கன்னு சொல்ல அப்ப பாய்ஸ் கேங் நல்ல ஒரு ராஜதந்திரத்தை போட்டார்கள். இடத்தை உங்களுக்காக எங்களுடைய ஆண் அணியினர் வந்து விட்டு கொடுக்குறோம். இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிஷன், ஒரு பர்டிகுலர் வாரம் ஆண்களை நீங்க நாமினேட்டே பண்ணக்கூடாது. சோ கடைசியா நாங்க எந்த வாரம் சொல்றோமோ அந்த வாரம் எந்த பாய்ஸுமே கேர்ள்ஸ் நாமினேட் பண்ணக்கூடாதுன்றது அவங்களோட ரூல்ஸ். வெளியே போய் படுக்கிறதுக்கு பதிலா இதே ஏத்துக்கலாம்னு சொல்லி கேர்ள்ஸ் கேங்க ஒத்துக்கினாங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன வேணா பண்ணுங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. அடுத்த கண்டஸ்டன்ட் ரஞ்சித். இவரை பசுபதின்ற பேர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா இவர் ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல நிறைய கான்ட்ரோவர்சி பிளஸ் நிறைய நெகட்டிவிட்டி சம்பாதிச்சிருக்காரு. கேஸ்ட் அண்ட் ஆல்சோ கௌரவ கொலையை பத்தி எல்லாம் ரொம்ப பெருமையா பேசி நல்லா நாரடிச்சுக்கிட்டாரு பேரை. விஜய் சேதுபதி இவரை நல்லா சிக்கன் 65 போட்டாரு. கவுண்டமாலியும் ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் பேசின ரஞ்சித் இருக்கார்ல, அவர் டோட்டலா எனக்கு வேற ஆளா தெரிஞ்சாரு. கையெடுத்து கும்புறேன். ஆமா நான் சாரி வரையதான். இதுல குறுக்க இந்த கௌசிக் வந்தான அவரோட ஃப்ரெண்டு வேற உள்ள பூந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க ஊர்ல எல்லாம் முதல்ல இதெல்லாம் கேட்போம்னு சொன்னதும் விஜய் சேதுபதி பொசுக்குன்னு மூக்காச்சு விட்டாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? இது முதல்ல கேட்போம். சபா டேய், இவங்க கூட பேசிட்டு இருக்கிறது வேற யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்க. வரவே இருக்கிறது அன்பா கவனி எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க. எங்க ஊர்ல வந்தா வெளியே போனா சொல்லுவோம். அடுத்த கண்டஸ்டன்ட் பவித்ரா. இவங்களை பத்தி பெருசா எதுவும் கண்டென்ட் கிடையாது. நல்லா வேலை பெல்வ மாதிரி பேசினாங்க. சோ ஸ்கிப்பு. நெக்ஸ்ட் சௌந்தர்யா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இவங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்கன்னு மிமிக்ரி வாய்ஸ்ல பேசுறாங்க. ஃபோன் கால் வந்தா ஆக்சுவலி இந்த வாய்ஸ் வந்துரும். ஓகே, அப்புறமா ஒரிஜினல் வாய்ஸ் எடுத்துருவேன். உள்ள போனதும் அந்த பொண்ணு எல்லார்கிட்ட பேசினாலும் கோல்ட் ஆயிடுச்சா தொண்டை கரகரன்னு இருக்கா ஏன் ஒழுங்கா பேச மாட்டீங்கன்னு கேட்க என் வாய்ஸே இப்படிதான் அந்த பொண்ணு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கும் போது பாவமா இருந்தது.
என் வாய்ஸே இப்படிதான். அடுத்த கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் அருண் பிரசாத். இவர் வந்ததும் நான் சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே பணத்துக்காக நடிக்க மாட்டாங்க, அவங்க முகம் தெரியணும், பேர் வாங்கணும், அன்பு சம்பாதிக்கணும் விட்டுகளா போட விஜய் சேதுபதி பல்பு குத்துறாரு. ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நான் நடிக்கணும், என் நடிப்பை பார்க்க. நான் பணத்துக்காக தான் சார் வந்தேன். அதுக்கப்புறம் வரிசையா தர்ஷிகா, விஷால், அன்ஷிதான்னு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா இறக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அர்ணவ்னு ஒருத்தர் சனியனை பனியன்ல போட்டு வந்திருப்பார் போல, ஸ்டேஜ்லயே நிறைய வாய் விட்டு மாட்டீங்க கூட வந்து சண்டை போட்டா என்ன பண்ணுவோன்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்க, சண்டை கோழி மாதிரி மோத வேண்டியதானே, என்னென்ன இருக்குது? அப்படியா? ஆம்பளை ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இதை கேட்டது விஜய் சேதுபதிக்கு கோவம் வந்துருச்சு. இன்னையா வீரத்துல போய் ஆம்பளை பொம்பளைன்னு பேசினு இருக்கேன்னு கேட்க, என்னென்னமோ சொல்லி ஜவாலிக்கிறாரு. அது தைரியத்துல ஆம்பளை பொம்பளை என்ன கணக்கு இது? என்ன இருந்தாலும் ஒரு வீரம் அதிகமா இருக்கும். இவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நான் சொல்லுவேன் ப்ளீஸ். உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும் ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க, பார்த்து. வாரியாக திருக்குமரன், இவர் ஒரு தமிழ் புலமை வாய்ந்தவர். அதுக்கப்புறம் பழைய விஜய் டிவி ப்ராடக்டான ஜாக்குலின். இதோட கண்டஸ்டன்ட் முடிஞ்சதுரா சாமி. நேற்று ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் இதை ஓட்டினா. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டுல பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் ஒரு பக்கம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல யாருக்காவது விருப்பம் இல்லையான்னு கேட்க 2 பேர் மட்டும் கையை தூக்க, அப்ப மத்தவங்களாம் சேர்த்து அவளுக்கு புரிய வைங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி மூக்கொட்டி விட்டு, இதை பாருங்க இன்னொரு டிஸ்டம் வைக்கிறேன், அடுத்து 24 மணி நேரத்துல இந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் தூக்க போறோம்னு சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. அதுக்காக நீங்களா ரொம்ப கவலைப்படக்கூடாது, ஜாலியா இருங்கன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு விஜய் சேதுபதி வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் ஜாக்கிலின், இதெல்லாம் நல்லா ஒத்துக்க முடியாது, நான் தரையிலே பத்துக்கிறேன், என்னெல்லாம் இதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சண்டை போட. இத்துடன் நேற்றைய எபிசோட் முடிவடைந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். Until then, see you, bye bye and take care.